வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம லாஸ்ட் சீனை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணுறது, லாஸ்ட் சீன் மட்டும் ஹைட் பண்ணுறது இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் உங்கள் லாஸ்ட் சீன் தெரியணும். ஈவன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க நம்பர் சேவ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும். ஒரு 2-3 கான்டாக்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி லாஸ்ட் சீன் காமிக்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறத எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டெலகிராம் அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிடுச்சு. அதாவது என்னன்னா கம்யூனிகேஷனாக நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் போயிடுச்சு. இப்போ இந்த டெலகிராம் ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் சேவ் பண்ணலனா கூட உங்கள் கான்டாக்ட்ஸ் அவங்க இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறது தெரியும். அதே மாதிரி நீங்கள் அவங்க கான்டாக்டோட சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்போ லாஸ்டிங்காக இருக்கீங்களா இல்லை ஆன்லைனில் இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் பண்ணுறது 2 பேருக்குமே, அதாவது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் நம்ம எப்படி லாஸ்டினும் அதுக்கப்புறம் ஆன்லைனில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஹைட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் பார்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த வித ஆப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறது இல்லை. உங்களுடைய டெலகிராமில் 2-3 செட்டிங்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2-3 செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணால் போதும். என்னென்னா இந்த மாதிரி உங்களுக்கு லாஸ்டின் ஹைட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்க விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெலகிராம் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கணும். உங்களுடைய டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 லைன்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த 3 லைன் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரைவசி, செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசிக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான செட்டிங்ஸ் இருக்குது. அந்த ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு லாஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியுமா இல்லை அப்படிங்கிறப்ப குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும் தெரியுமா இல்லை யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் சீன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். எதுலனா நோபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் நோபடி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. அதாவது உங்கள் லாஸ்ட் சீன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கான்டாக்ட்ஸுமே தெரியாது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் கொடுத்துக்கலாம். உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர், உங்கள் நம்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் வேறு யாராவது ஒருத்தர் கூட நீங்கள் சேட் பண்ணும்போது அவங்களுக்கு உங்கள் நம்பர் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா உங்களுடைய நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத மாதிரி இல்லை அப்படிங்கிறப்போ உங்கள் கான்டாக்ட்ஸ் இருக்கவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும் என்னென்னா நீங்கள் ஒரு கான்டாக்டை சேவ் பண்ணி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அந்த லாஸ்ட் சீன் அப்படிங்கிற செட்டிங்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது என்னென்னா எவ்ரிஒன், மை கான்டாக்ட், அதுக்கப்புறம் வந்து நோபடி அப்படிங்கிற 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் மை கான்டாக்ட் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது என்ன அப்படின்னா இவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும், அதே மாதிரி இவங்களுக்கு தவிர எல்லாத்துக்கும் தெரியணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவர், அந்த மாதிரி ஏதோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும், அதாவது என்னன்னா நோபடி நீங்கள் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நோபடி கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரோட கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாஸ்ட் சீனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் நோபடி அப்படிங்கிற யாருக்குமே தெரியாத கொடுத்துட்டு கீழே வர ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் என்னென்ன கான்டாக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் சீன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்க விஷயம் தெரியும். இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியணும், இவங்களை தவிர எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா மை கான்டாக்ட் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நோபடி சூஸ் பண்ணும்போது கீழே ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அது கூட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். எப்போனா மை கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் இவங்களை தவிர, அதாவது இந்த கான்டாக்டை தவிர மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். என்னோட லாஸ்ட் சீனையும் என்னோட ஆன்லைனில் இருக்க ஸ்டேட்டஸையும் அப்படிங்கிறத இவங்களை தவிர எல்லாரும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நினைக்கிற யாருக்கு நீங்கள் அந்த மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய கான்டாக்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். அவங்கள தவிர மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் சீன் காமிக்கும். அதே மாதிரி அந்த முதல் விஷயம் என்னென்னா
குறிப்பிட்ட நம்பருக்கு எல்லாத்தையும் கூட இவங்களுக்கு மட்டும் லாஸிங் தெரியணும்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்ப இவங்கள தவிர எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸிங் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இல்லை யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களோட லாஸினை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ண முடியும். ஹைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத விட இவங்கள்ட்ட வந்து உங்கள் லாஸினை ஹைட் பண்ணலாம், இவங்கள்ட்ட வந்து ஹைட் பண்ணலாம். ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.